டியர் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், பூக்கும் தாவரங்களின் புற அமைப்பியல்ல ரீப்ரொடக்டிவ் மார்பாலஜியில இனப்பெருக்க புற அமைப்பியலிலே சொலானேசி த பொட்டேட்டோ ஃபேமிலி, உருளைக்கிழங்கு ஃபேமிலியை பத்தி படிப்போம். இது உனக்கு தெரிஞ்சதுதான். போன கிளாஸ்ல பார்த்தது ஃபேபேசி ஆர் த பீ ஃபேமிலி, பட்டாணி குடும்பம். சொலானேசி ஆர் த பொட்டேட்டோ ஃபேமிலி. இதை தவிர மூணாவது இன்னொரு ஃபேமிலி இருக்கு, லில்லியேசி ஆர் த லில்லி ஃபேமிலி, ஆனியன் ஃபேமிலின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சொலானேசியை பத்தி பார்க்க போறோம். சிஸ்டமேட்டிக் பொசிஷன் கிளாசிபிகேஷன்ல வகைப்பாட்டு படிநிலை என்று கூறுவார்கள். கிளாஸ் டைகோட்டலிடனே, எம்ப்ரியோ வித் டூ கோட்டலிடன்ஸ், கருவிலே இரு வித்திலைகள் காணப்படும். லிடனே, DA வரணும், ஸ்பெல்லிங் எரர். சப்கிளாஸ் கேமோபெட்டாலே, இட் இஸ் நாட் கேமோபெட்டாலஸ், கேமோபெட்டாலே, ஸ்பெல்லிங் எரர் கொஞ்சம் பார்த்துக்கோ. கேமோபெட்டாலே அப்படின்னா பெட்டல்ஸ் ஆர் ஃபியூஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அல்லி இதழ்கள் இணைந்தவை அப்படின்னு சொல்லுவா. சீரிஸ் பைகார்பலேட்டே, டூ கார்பல்ஸ், சுப்பீரியர் ஓவரி, இரண்டு சூழ்நிலைகள் காணப்படும், மேல்மட்ட சூர்ப்பை இருக்கும். ஆர்டர் பாலிமோனியல்ஸ், பிரசன்ஸ் ஆஃப் எபிபெட்டாலா ஸ்டேமன்ஸ், அல்லி ஒட்டிய மகரந்த தாள்களை பெற்றிருக்கும். ஃபேமிலி சொலானேசி ஆர் த பொட்டேட்டோ ஃபேமிலி, சொலானேசி அல்லது உருளைக்கிழங்கு குடும்பம். டைகோட்டலிடனே, கேமோபெட்டாலே, பைகார்பலேட்டே, பாலிமோனியல்ஸ், சொலானேசி. இது அதோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். டைகோட்டலிடோனே இது கூட பரவாயில்ல, இது கேமோபெட்டாலே இருக்கும். இது முக்கியமா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது சிஸ்டமேட்டிக் பொசிஷன்ல. ஓகேயா? 1 minute. எஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதோட வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ், உடலப்புற பண்புகள் என்ன. Distribution, this family composed of 88 genera and 2650 species. So 88 பேரினம் இருக்கும், 2650 சிற்றினங்கள் காணப்படுகின்றன. ஹேபிட், வளர் இயல்பு எப்படி இருக்கலாம்? ஹெர்ப், சின்ன செடியா இருக்கலாம். ஷ்ரப், புதர் செடியாக இருக்கலாம். ரேர்லி ட்ரீஸ், அரிதாக மரங்களாக காணப்படலாம். சொலானம் ஜெய்ஜான்சியம் என்று அழைக்கப்படுவது உயரமான ஒரு மரமாக இருக்கும். ஸோ ஹெர்ப், ஷ்ரப் ஆர் ட்ரீஸ், சிறு செடிகளாகவோ புதர் செடிகளாகவோ அல்லது மரங்களாகவோ இருக்கலாம். ரேர்லி ட்ரீஸ், அரிதாக மரங்கள் காணப்படும். ரூட் எடுத்துனோம்னா பிரான்ச்டு டேப்ரூட் சிஸ்டம், கிளைத்த ஆணிவேர் தொகுப்பானது காணப்படும். அதுல எதுவும் ஸ்பெஷலா இல்லை. ஸ்டெம், ஏரியல் ஸ்டெம், பூமியின் மேற்புறத்தே காணப்படும். எரக்ட் ஸ்டெம், நிமிர்ந்த தண்டாக இருக்கும். சிலிண்டர்கள், சிலிண்டரை போன்றிருக்கும். பிரான்ச், பல கிளைகளை பெற்றிருக்கும். மோஸ்ட்லி ஹெர்பேஷியஸ், மென்மையான தண்டினை பெற்றிருக்கும். ரேர்லி உட்டி, அரிதாக கட்டைத்தன்மையுடைய தண்டானது காணப்படும். ஹேரி ஒரு கிளாபரஸ், தண்டின் மேற்புறத்தை உரோமம், ஹேரினா ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன் பேர், கிளாபரஸ் அப்படின்னு அது சொல்லலாம். தண்டுக்கு மேல பார்த்தேன்னா சின்ன சின்னதா ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தோட முக்கியம் ஸ்டெம் டியூபர் ஃபார்மேஷன் சீன் இன் பொட்டேட்டோ. உருளைக்கிழங்குல எடுத்துட்டோம்னா ஸ்டெம் இருக்கு பாருங்க, அந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் டியூபர் கிழங்காக மாறி இருக்கும். இப்ப நம்ம சாப்பிடுற ஆகாரத்துல ரொம்ப சாப்பிடக்கூடிய முக்கியமான ஆகாரம் எதுன்னா உருளைக்கிழங்கு தான். 1.5 கிலோ தின்னுட்டு சும்மா அதிர்றது இல்ல அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சொலானம் டியூபரோசம் பொட்டேட்டோ இருக்கு பாருங்க, இது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். டியூபர், தரை கீழ்த்தண்டின் மாறுபாடு. கிழங்கிற்கு உதாரணமாக இதை படித்திருப்பீர்கள். இந்த உருளைக்கிழங்கை ஞாபகம். ஓகே, அது ஸ்டெம்ல ஃபுட்டை ஸ்டோர் பண்ணிருப்பான். லீஃப் எடுத்துட்டோம்னா பிட்டியோலேட், இலை காம்பு காணப்படும். Exstipulate, at the base of the leaf stipules are absent. இலையடி செதில்கள் காணப்படாது. Generally stipules are present in dicotyledonous plant. பொதுவாக இருபத்தலை தாவரங்களின் இலையின் அடிப்பகுதியிலே இலையடி செதில்கள் காணப்படும். Stipules are usually present in dicot, but it's absent in the family Solanaceae. Solanaceae குடும்பத்தில் இலையின் கீழே இலையடி செதில் காணப்படாது.
At the base of the leaf, stipules are absent. Exstipulate. இது ரொம்ப முக்கியம். Alternate phyllotaxy. Alternate na node with one leaf. கணுவிலே ஒரே ஒரு இலை காணப்படும். மாற்றிலை அமைவு. Phyllotaxy na phylum means leaf. Taxis means arrangement. The mode of arrangement of leaves on the stem. தண்டில் இலைகள் அமைந்திருக்கும் விதம். Alternate node with one leaf. கணுவிலே ஒரே ஒரு இலை காணப்படும். Simple leaves தனி இலைகளாக இருக்கும். Very rarely compound leaves. அரிதாக கூட்டிலைகள் காணப்படும். Example potato and tomato. உருளைக்கிழங்கு தக்காளி ஞாபகம். Reticulate venation. அதாவது reticulate venation வலை பின்னல் நரம்பமைவு காணப்படும். Solanum xanthocarpum அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்கு. அதான் இங்க காமிச்சிருக்கேன். It belongs to the family Solanaceae. இந்த Solanum xanthocarpum எடுத்துட்டோம்னா midrib veins and veinlets with yellowish spines. Midrib veins and veinlets with yellowish spines. இத்தாவரத்தின் Solanum xanthocarpum தாவரத்தின் இலையோட நரம்புலையும் மைய நரம்புலையும் பக்க நரம்புலையும் முட்கள் காணப்படும். எல்லோ கலர்ல ஸ்பைன்ஸ் இருக்கும். Midrib veins and veinlets with yellowish spines. Solanum xanthocarpum கண்டங்கத்திரிக்கா அப்படின்னு இதை சொல்லுவா. இதனுடைய இலைக்கு மேல முள்ளா நீட்டின் இருக்குங்கிறத முக்கியமா ஞாபகம். அது என்சிஆர்டில தரல உனக்கு இருக்கணுங்கிறதுக்காக இதை காமிச்சு. இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். Next we come to inflorescence. Flowers are present in clusters in a common axis. We are calling it as inflorescence. மலர்கள் கூட்டமாக கொத்தாக ஒரு பொதுவான அச்சில் அமைந்திருந்தால் அதை மஞ்சரி என அழைக்கிறோம். Solitary cyme. Solitary cyme னு படிச்சிருப்பேன். Solitary flower is also known as solitary cyme. ஒரு மலரானது தனியாக காணப்பட்டது என்றால் அதை ஒற்றை மலர் சைம் என்று அழைப்போம். பொதுவா தனியாதான் இருக்கும். கத்திரிக்காய் பூ தனியா இருக்கும். ஊமத்தம்பூ தனியா இருக்கும். ஸோ கத்திரிக்காய் தெரியும், பிரிஞ்சால் உனக்கு தெரியும், ஊமத்தை தாத்துரா தெரியும், அதெல்லாம் தனித்தனி பூ. Often umbellate clusters. சில நேரங்களில் அம்பல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நுனிப்பகுதியிலே கொத்தாக மலர்கள் அமைந்திருக்கும் மஞ்சரி. அம்பல்லேட். அம்பல்னா flowers are present in கும்பல். கொத்தாக ஒரு இடத்தில் மலர்கள் அமைந்திருத்தல். அதுக்கு எக்ஸாம்பிள் வித்தானியா சோமினிஃபெரா என்று அழைக்கப்படுகின்ற தாவரம். ஸோ வித்தானியா சோமினிஃபெரா தாவரத்திலே அம்பல்லேட் சைம் வகை மஞ்சரியானது காணப்படும். அது ஞாபகம். அப்புறம் ஃபிளார், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். மலர். பெடிசலேட், பூ காம்பு காணப்படும். வித் பெடிசல். பிராக்டியேட், வித் பிராக்ட் ஆர் வித்தவுட் பிராக்ட். பிராக்டியேட் ஆர் இபிராக்டியேட். பூவடி செதில்கள் காணப்படும் அல்லது காணப்படாது. ஆல்வேஸ் இபிராக்டியோலேட். பூக்காம்பு செதில்கள் எப்பொழுதும் காணப்படாது. ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர், ஆரச்சமச்சீருடைய மலர். ரெகுலர் ஃப்ளவர், ஒழுங்கான மலர். If you can divide the flower into two equal halves at any plane, we are calling it as actinomorphic, which exhibit radial symmetry. Regular flower. ஒரு மலரை எந்த அச்சில் வெட்டினாலும் இரண்டு சம பாகங்களாக பிரிக்க முடியும் என்றால் அதற்கு ஆரச்சமச்சீருடைய மலர் ஆக்டினோமார்பிக். ரெகுலர், ஒழுங்கான மலர். Bisexual flower, androecium and gynoecium present in the same flower. மகரந்தத்தால் வட்டமும் சூலக வட்டமும் ஒரே மலரில் காணப்படும் இருபால் மலர். Complete flower, முழுமையான மலர். Bisexual flowers are always complete. Unisexual flowers are always incomplete. இருபால் மலர்கள் எப்பொழுதும் முழுமையான மலர்கள். ஒருபால் மலர்கள் எப்பொழுதும் முழுமையற்ற மலர்கள். Pentamerous flower, floral parts are 5 or its multiples. ஐந்தங்கமுடைய மலர்கள் காணப்படும். Hypogynous flower, சூலக மேல் மலர் காணப்படும். Flower with superior ovary. மேல்மட்ட சூட்பையினை உடைய மலரனைத்தான் நாம் சூலக மேல் மலர் என அழைக்கிறோம். ஹைப்போகைனஸ் ஃப்ளவர். இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் அந்த வார்த்தைகள் உங்க மனசுல பதியணுங்கிறதுக்காக. ஸோ தீஸ் டேர்ம்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இந்த இபிராக்டியோலேட், பூக்காம்பு செதில்கள் காணப்படாது என்பது ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஃப்ளோரல் கேரக்டர்ஸ்ல பாக்குறது கேலக்ஸ். கேலக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 5 sepals, கேமோசெப்பல்லஸ், வால்வெட் எஸ்டுவேஷன். அதாவது புள்ளி வட்டமானது 5 புள்ளி இதழ்களால் ஆனது, இணைந்தது. தொடு இதழ் அமைப்பு காணப்படும். Sepal or the petal meeting by edges without overlapping is called valvate estivation. புள்ளி இதழ்களோ அல்லி இதழ்களோ ஒன்றை ஒன்று தழுவாமல் தொட்டு கொண்டிருந்தால் அதற்கு தொடு இதழ் அமைப்பு என்று பெயர். இங்க valvate estivation இருக்கும். ரொம்ப முக்கியம், persistent calyx seen in brinjal.
Persistent-னா நிலையான புள்ளிவட்டம்னு பேர். If the calyx is even attached with the fruit, we are calling it as persistent. புள்ளிவட்டமானது கனியுடனேயும் இணைந்து காணப்பட்டால் ஃப்ரூட்டோடையும் சேர்ந்து இருந்ததுன்னா அதுக்கு நிலையான புள்ளிவட்டம்னு பேரு. Persistent calyx. கத்திரிக்காய் மேல ஒட்டின்னு இருக்க குப்பா, தக்காளி பழத்து மேல இருக்கக்கூடிய பச்சை கலர் ப்ரொஜெக்ஷன், மிளகா மேல இருக்கக்கூடிய தொப்பி மாதிரி கேப், இது எல்லாம் என்னன்னா நிலையான புள்ளிவட்டம். Persistent calyx. கத்திரிக்காய் உனக்கு தெரியுங்கிறதுக்காக பிரிஞ்சால போட்டிருக்கேன். சொலானம் மெலாஞ்சினா அப்படிங்கிறது அதோட பேர்னு உனக்கு தெரியும். கொரோலா, இது மாதிரி இருக்கிறது கேலக்ஸ். கலர்டு போர்ஷன் இருக்கு பாருங்களே, அதை கொரோலா சொல்லுவோம். திஸ் இஸ் கால்டு கொரோலா. இங்க பாருங்க, இது கொரோலா. அதே மாதிரி எடுத்துட்டேன், இது கொரோலா. கொரோலானா அல்லிவட்டம் என்று பெயர். கொரோலா கன்சிஸ்ட் ஆஃப் 5 petals gamopetallous. அதாவது அல்லிவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 5 அல்லி இதழ்களால் ஆனது, இணைந்தது. வால்வேட் ஆர் ட்விஸ்டட் எஸ்டிவேஷன், தொடு இதழ் அமைவோ அல்லது திருகு இதழ் அமைவோ காணப்படும். கொரோலா அல்லிவட்டம். The colored part, நிறமுடைய பாகம். Attract the insect for cross pollination, அயல் மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகளை கவர்ந்து இழுக்கும். வால்வேட் ஆர் ட்விஸ்டட் எஸ்டிவேஷன், தொடு இதழ் அமைவோ அல்லது திருகு இதழ் அமைவோ காணப்படும். இது அதுல முக்கியமான ஞாபகம். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஆண்ட்ரோசியம். ஆண்ட்ரோசியம் மகரந்தத்தால் வட்டம். கன்சிஸ்ட் ஆஃப் 5 stamens. மகரந்தத்தால் வட்டமானது 5 மகரந்தத்தாள்களால் ஆனது. And the stamens are united with the petals. இந்த மகரந்தத்தாலானது அல்லியுடன் இணைந்திருக்கும். If the stamens are united with the petals, we are calling it as epipetalous. மகரந்தத்தாலானது அல்லி வட்டத்துடன் இணைந்திருந்தால் அதற்கு அல்லி ஒட்டிய மகரந்தத்தால் என்று பெயர். டைத்திகஸ் ஆந்தர், 2 chambered anther, 2 அறைகளாலான மகரந்தப்பை காணப்படும். லாஞ்சிடியூடனல் டெகிசன்ஸ், நீள்வாக்கில் வெடித்து மகரந்தங்களை வெளியேற்றும். ஆர் டெகிஸ் த்ரூ ஏபிக்கல் போர்ஸ், சில தாவரங்களின் மகரந்தப்பையின் மேற்புறத்தை வெடிக்கும். இப்படி வெடிச்சா அதுக்கு டிரான்ஸ்வர்ஸ் லாஞ்சிடியூடனல் டெகிசன்ஸ்னு பேர். நீளமாக வெடித்தல் என்று பெயர். இது மாதிரி நுனியில வெடிச்சதுன்னா டெகிஸ் த்ரூ ஏபிக்கல் போர்ஸ், அதாவது மகரந்த பையின் மேற்புறத்தை வெடித்தாலும் வெடிக்கலாம். ஸ்டாமினோட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் சைசாந்தஸ் பிளான்ட். இந்த ஃபேமிலியில சைசாந்தஸ் அப்படின்னு ஒரு தாவரம் இருக்கிறது. அதுல ஸ்டாமினோடு இருக்கும். ஸ்டாமினோடுனா தமிழ்ல மலட்டு மகரந்தத்தால் என்று அழைப்பார்கள். ஸ்டெரைல் ஸ்டேமின்ஸ் ஆர் அதர்வைஸ் known as ஸ்டாமினோட்ஸ். சைசாந்தஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்ல 5 ஸ்டேமின் இருப்பா. அதுல 2 ஃபெர்டைலா இருக்கும், 3 ஸ்டெரைலா இருக்கும். சைசாந்தஸ் என்று அழைக்கப்படுகின்ற தாவரத்தில் உள்ள 5 மகரந்த தாள்களில் 2 பலமானது, 3 மலட்டு தன்மை உடையது. அந்த 3 sterile stamens are known as staminodes. மலட்டு மகரந்த தாள்களை நாம் ஸ்டாமினோட் என அழைக்கிறோம். அது ஞாபகம். இந்த எபிபெட்டாலஸ்க்கு இங்க படம் கொடுத்திருக்கேன், இந்த படத்தையும் மறந்துடாதீங்க. இப்ப ஆண்ட்ரோசியத்துல என்ன முக்கியமான டேர்ம்? எபிபெட்டாலஸ், அல்லி ஒட்டிய மகரந்தத்தாள். If the stamens are connected with the petals, then the condition is said to be epipetalous. மகரந்தத்தாள்கள் அல்லியுடன் ஒட்டியிருந்தால் அதற்கு அல்லி ஒட்டிய மகரந்தத்தாள் என்று பெயர். Staminodes are present in Cysanthus. Cysanthus என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தாவரத்திலே மலட்டு மகரந்தத்தாள் காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வருது கைனோசியம். சூலகவட்டம்னு சொல்லுவார். பைகார்பலரி, 2 சூலிலை. சின்கார்பஸ், இணைந்த சூலிலை. பைலாக்யுலார், 2 அறைகள் காணப்படும். சுப்பீரியர் ஓவரி, மேல்மட்ட சூப்பை காணப்படும். ஆக்சைல் பிளாசன்டேஷன், அச்சுசூல் ஒட்டுமுறையானது காணப்படும். பைகார்பலரி, சின்கார்பஸ், பைலாக்யுலார், சுப்பீரியர் ஓவரி வித் ஆக்சைல் பிளாசன்டேஷன். 2 சூலிலை, 2 சூலகாரை, இணைந்தது, மேல்மட்ட சூப்பை, அச்சுசூல் ஒட்டுமுறை. பட் த பிளான்ட் லைக் டாத்துரா, டாத்துரா போன்ற சில தாவரங்களில் பைகார்பலரி 2 கார்பல்ஸ், 2 சூலிலை. சின்கார்பஸ், இணைந்தது, fused. Tetralocular due to the development of false septum. அதாவது டாத்துரா போன்ற தாவரங்களிலே 2 சூலிலை இருக்கும், இணைந்திருக்கும், 4 சூலகரைகள் காணப்படும். 2 தான் இருக்கணும், ஆனா இது மாதிரி 4 இருக்கும். அது காரணம் என்னன்னா
ஒரு ஃபால்ஸ் செப்டம் பொய்யான குறுக்குச்சுவர் ஒன்று உருவாவதால் 2ற்கு பதில் 4 அறைகள் காணப்படும். பைகார்பலரி சின்கார்பஸ் பைலாக்குலார் சுப்பீரியர் ஓவரி வித் ஆக்சைல் பிளாசன்டேஷன் 2 சூழிலை இணைந்தது 2 சூலகாரை மேல்மட்ட சூப்பை அச்சு சூழ் ஒட்டுமுறை என்பது இக்குடும்பத்தின் சிறப்பு. But 1 or 2 exceptional cases are seen. சில தாவரங்கள் அதில் மாறுபடுகின்றன. அந்த தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு எதுனா டாத்துரா. இந்த டாத்துரால என்ன இருக்கும்னா 2 லாக்யூலுக்கு பதில் 4 லாக்யூல் இருக்கும். 2 அறைகள் காணப்படுவதற்கு பதிலாக 4 அறைகள் காணப்படும் due to the development of false septum பொய்யான குறுக்குச்சுவர் உருவாவதால். அப்ப சொலனேசினா 2 கார்பல் இருக்கணும் 2 லாக்யூல் இருக்கணும் 2 சூழ்நிலைகள் இருக்கணும் 2 சூலகாரைகள் இருக்கணும். ஆனா சில தாவரத்துல மட்டும் 2 அறைக்கு பதில் 4 அறை இருக்கும். Instead of 2 locules 4 locules are present. எப்படி? Due to the development of false septum பொய்யான குறுக்குச்சுவர் உருவாவதால். அதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஞாபகம். நெக்ஸ்ட் எடுத்துனோம்னா ஃப்ரூட் அண்ட் சீட். பெர்ரி ஆர் கேப்சூல். பெர்ரி வகை கனி காணப்படலாம் அல்லது கேப்சூல் வகை கனி காணப்படலாம். பெர்ரி ஃப்ளஷி ஃப்ரூட்ல வருவா, கேப்சூல் ட்ரை ஃப்ரூட்ல வருவா. பெர்ரி என்பது சதைப்பற்றுள்ள கனியின் கீழே வரும், கேப்சூல் என்பது உலர் கனியின் கீழே வரும். எண்டோஸ்பெர்மிக் சீட்ஸ் ஆர் பிரசன்ட். சீட்ல எண்டோஸ்போம் கருவூனானது காணப்படும். பெர்ரி வகை கனிக்கு உதாரணம் எக்ஸாம்பிள் ஃபார் பெர்ரி டொமேட்டோ அண்ட் கேப்சிகம். தக்காளி பழமும் மிளகாயும் அதற்கு உதாரணமாக வரும். கேப்சூல் வெடிகனிக்கு உதாரணம் டாத்துரா அண்ட் பெட்டூனியா. வெடிகனிக்னா burst seeds and liberate பண்ணுவா. If the fruit burst and liberate the seeds, with கனியானது வெடித்து விதைகளை வெளியேற்றினால் அதுக்கு கேப்சூல் பேர், வெடிகனி அப்படின்னு சொல்லுவா. ஸோ பெர்ரி ஆர் கேப்சூல். பெர்ரி டொமேட்டோ தக்காளி பழம், லைகோபெர்சிகம் எஸ்குலென்டம், கேப்சிகம் annuum மிளகாய் செடி மிளகாய். தென் கேப்சூல் டாத்துரா மெட்டல் ஊமத்தம்பூ. பெட்டூனியா ஹைபிரிட்டா ஆர்னமெண்டல் பிளான்ட் அலங்கார தாவரம். இதுல ஃப்ரூட் பர்ஸ்ட் சீட்ஸ் ரிலீஸ் பண்ணுவா. கனியானது வெடித்து விதைகளை வெளியேற்றும். இதை மட்டும் ஞாபகப்படுத்திக்கோ எல்லாத்தையும். Then I come to the next. ஓகே டாக்டர், இப்ப நம்ம பார்க்கறது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்ல சில எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தா அதை நேரா பார்த்துருப்பேன், இருந்தாலும் காமிச்சா படமா அழகா இருக்குங்கிறதுக்காக இது பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஃபுட் உணவு ஆகாரமாக பயன்படுதல். டொமேட்டோ லைகோபெர்சிகம் எஸ்குலென்டம் என்று அழைக்கப்படுகின்ற தக்காளி பழம் தெரியும். தக்காளி சட்னி பண்ணலாம், தக்காளி சாம்பார் பண்ணலாம், தக்காளி கூட்டு பண்ணலாம், தக்காளி தொகையால் பண்ணலாம். ஆஸ் யூ ப்ளீஸ், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓகேயா, தக்காளி கூட்டு அப்படிங்கிறது திருச்சியில பிருந்தாவன் ஹோட்டல்னு ஒன்று இருந்தது ஜங்ஷன், நாங்கள் போடுவோம். அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். ஸோ தட் இதை நம்ம தின்றுப்போம். பிரிஞ்சால் அதுலயும் அதான் இருக்கும் ஃபுட்டு. கத்திரிக்கான்னு சொல்லுவோம். சொலானம் மெலான்ஜீனா என்று அழைக்கப்படுகின்ற கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயை நாளா வகுந்து கத்திரிக்காய் டோஸ்ட், கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் வத்தல். அது சிதம்பரம் சைட்லாம் போனேன்னா கத்திரிக்காயில கொத்சு அப்படின்னு ஒண்ணு பண்ணுவா. கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சாயங்கால வேலையில சிதம்பரம் போனால் ட்ரை டு ஈட் கத்திரிக்காய் கொத்சு. சோ டேஸ்டி. இந்த கத்திரிக்காய் எடுத்துட்டு எல்லாம் இந்த பர்சிஸ்டன்ட் கேலக்ஸ் நிலையான புள்ளிவட்டம் காணப்படும். லைகோபெர்சிகம் அதுலயும் பர்சிஸ்டன்ட் கேலக்ஸ் நிலையான புள்ளிவட்டம் காணப்படும். அதுவும் மினி கத்திரிக்காய் இருந்ததுன்னா அம்மா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருப்பா. மினி கத்திரிக்காயை நாளா வகுந்து அது உள்ள காரப்பொடி ஈரப்பொடி எல்லாத்தையும் வச்சுட்டு எண்ணெயில போட்டு வதக்கி எடுத்தா எண்ணெய் கத்திரிக்கான்னு பேரு. சோ டேஸ்டி தான். சில பேருக்கு கத்திரிக்காய் அலர்ஜியா விடும், சொரிஞ்சுக்க ஆரம்பிப்பா, அதுவும் வரலாம். இது நீ ஞாபகம். நெக்ஸ்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்லேயே பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு. இந்தியர்களினால் தமிழர்களினால் அதிகம் உண்ணப்படுகின்ற ஒன்று பொட்டேட்டோ. சொலானம் டியூபரோசம். ஒரு கிலோ தின்னுட்டு சும்மா அதிருது இல்லைன்னு நம்ம அலற விட்டுன்னு இருக்கோம். ஸோ சொலானம் டியூபரோசம் உனக்கு தெரியும். அப்புறம் சில்லி, அதுல உனக்கு மிளகா தெரியும். கேப்சிகம் annuum கேள்விப்பட்டிருக்க மாதிரியே இதுவும். இந்த மிளகா ரொம்ப காரமா இருக்கும். நம்ம மிளகா சாப்பிட்றதுல ரொம்ப, அதுவும் ஏபி ஆந்திர பிரதேஷ்லாம் போனோம்னா மிளகா ரொம்ப சாப்பிடுவா. ஸோ தட் இது தெரியும். மிளகால எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவான்னு தெரியும். அந்த மிளகாயை சின்ன சின்னமா மிளகாயும் இஞ்சியும் துண்டா நறுக்கி போட்டு அதுல எண்ணெயை ஊற்றி வதக்கி வச்சுனேன்னு வச்சுக்கோங்க, புளி இஞ்சின்னு பேரு. அதுவும் செம்ம டேஸ்டியா இருக்கும், சாப்பிடலாம். ஓகேயா?
அடுத்தது மெடிசன் அட்ரோபா பெல்லடோனா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். அட்ரோபைன் அப்படின்னு ஒரு ட்ரக் வரும், பின்னாடி பார்ப்போம். மஸ்குலர் பெயினை ரிலீவ் பண்ணும், தசை வலியினை நீக்க உதவக்கூடியது. அஸ்வகாந்தா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். வித்தானியா சோமினிஃபெரா என்ற தாவரம் தான் அஸ்வகாந்தான்னு சொல்லுவா. இப்ப அஸ்வகாந்தா அதிமதுரம் அதெல்லாம் போட்டு ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அது பார்த்திருப்பேன். அந்த அஸ்வகாந்தா செடியெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இது அட்ரோபா பெல்லடோனா. திஸ் இஸ் அஸ்வகாந்தா வித்தானியா சோமினிஃபெரா. நெக்ஸ்ட் வந்து டுபாக்கோ ஃபியூமிகேட்டரி. டுபாக்கோ உனக்கு தெரியும், ரொம்ப இப்போ வந்து அதுல நிக்கோட்டின், நிக்கோட்டின், அனாபேசின் என்று அழைக்கப்படுகின்ற வேதிப்பொருட்கள் காணப்படுகின்றன. அதுதான் நம்ம பீடி சிகரெட் எல்லாம் தயார் பண்றா, புகையிலைய வாயில போட்டுப்பா, இதெல்லாம் கேன்சரை காஸ் பண்ணக்கூடியதுன்னு உனக்கு தெரியும். ஆர்னமெண்டல் பிளான்ட், அலங்கார தாவரத்துல பெட்டூனியா ஹைபிரிட்டா அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்கு. அதுக்காக இந்த பெட்டூனியா ஹைபிரிட்டாவை காமிச்சிருக்கேன். இதெல்லாம் படம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேற எதுவும் இல்லை. அப்புறமா இதோட ஃப்ளோரல் டயக்ராம், இதுதான் ஃப்ளோரல் டயக்ராம். இங்க கொடுத்திருக்கிறது சொலானம் நைக்ரம் என்று அழைக்கப்படுகின்ற மணக்கத்தக்காளின்னு சொல்லுவா, அதோட ஃப்ளோரல் டயக்ராம் என்சிஆர்டி புக்ல இருந்தது. நான் இங்க கொடுத்திருக்கிறது டாத்துரா மெட்டல், மலர் வரைபடம். இதை ஏன் காமிச்சேன்னா உனக்கு இதோட இன்னும் கிளியரா இருக்குங்கிறதுக்காக. இதை எடுத்துனோன்னு வச்சுக்கோங்களேன், இது மதர் ஆக்சஸ்ன்னு சொல்லுவா, மைய அச்சு அப்படின்னு சொல்லுவா. இதுக்கு பேரு கேலக்ஸ், புள்ளி வட்டம்னு பேரு. இட் ஷோஸ் வால்வேட் எஸ்டிவேஷன். தொடு இதழ் அமைவானது காணப்படும். நெக்ஸ்ட் இஸ் த கொரோலா, அல்லி வட்டம் என்று கூறுவார்கள். யூனியன் ஆஃப் பெட்டல்ஸ், அல்லி இதழ்களின் தொகுப்பு. இங்க எடுத்துட்டேனாலும் என்ன இருக்கு, வால்வேட் எஸ்டிவேஷன் இருக்கு. இந்த இடத்துல பாருங்களேன், இது ஆண்ட்ரோசியம், மகரந்த தாழ்வட்டம். இட் இஸ் கனெக்டட் வித் த பெட்டல்ஸ், அல்லியுடன் இணைந்திருக்கிறது. எபிபெட்டாலா ஸ்டேமென்ஸ், அல்லி ஒட்டிய மகரந்த தாள்கள் காணப்படுகிறது. Bicarpellary in corpus bilocular superior ovary with axile placentation. இரண்டு சூழ்நிலை இணைந்தது, இரண்டு சூலகாரை, மேல்மட்ட சூர்ப்பை, அச்சு சூழ் ஒட்டுமுறை. ஸோ அதுக்காக இந்த படத்தை வச்சே நம்ம ஃப்ளோரல் டயக்ராமை வச்சுனே நம்மளால டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஓகேயா? இது கொடுத்துருக்கிறது சொலானம் நைக்ரம். இங்க இருக்கிறது ஊமத்தம்பூ, டாத்துரா மெட்டல். இதுக்கு பேர் மதர் ஆக்சிஸ், மைய அச்சுன்னு பேரு. இதுக்கு பேர் பிராக்ட், பூவடிச்சதல்னு பேரு. முதல்ல இருக்கிறது கேலக்ஸ், புள்ளி வட்டம்னு பேரு. ரெண்டாவது இருக்கிறது கொரோலா, அல்லி வட்டம்னு பேரு. கேலக்ஸ்ல வால்வேட் எஸ்டிவேஷன், தொடு இதழ் அமைவு காணப்படுகிறது. கொரோலால ட்விஸ்டட் எஸ்டிவேஷன், திருகு இதழ் அமைவு. ஒன் மார்ஜின் இஸ் இன்டர்னல், another margin is external. Internal, external, internal, external, internal, external, internal, external. இதுக்கு பேர் திருகு இதழ் அமைவுன்னு பேர். இங்க இருக்கிறது வால்வேட், தொடு இதழ் அமைவு. இங்க இருக்கிறது திருகு இதழ் அமைவு, ஒரு பேர் ட்விஸ்டட் ஆர் கான்டாக்டட் எஸ்டிவேஷன் சொல்லுவோம். இது எல்லாம் ஸ்டேமென்ஸ், மகரந்த தாழ்வட்டம். அல்லியோட ஒட்டின் இருக்கா, பெட்டலோட ஒட்டின் இருக்கா. எபிபெட்டாலா ஸ்டேமென்ஸ், அல்லி ஒட்டிய மகரந்த தாள்கள் காணப்படும். இங்க பாருங்க, இங்க பைகார்பல்லரி, பைலாக்குலார், இரண்டு சூழிலை, இரண்டு சூலகாரை. ஆனா இங்க ரெண்டு சூழிலை, நான்கு சூலகாரைகள் காணப்படுகிறது. Due to the development of false septum, பொய்யான குறுக்குச்சுவர் உருவாவதால் ரெண்டு அறைக்கு பதில் இங்க எவ்வளவு இருக்கு, 4 அறை இருக்கிறது. அதுக்காக தான் இங்க காமிச்சேன். ஜெனரலி பைகார்பல்லரி, பைலாக்குலார், இரண்டு சூழிலை, இரண்டு சூலக அறைகள் காணப்படும். பட் த பிளான்ட் லைக் டாத்துரா, பைகார்பல்லரி, டெட்ராலாக்குலார், இரண்டு சூழிலைகள், 4 சூலக அறைகள் காணப்படும். ஸோ அதுக்காக இது காமிச்சது. ஓவியூல்ஸ் ஆர் ஸ்லைட்லி obliquely placed, கொஞ்சம் வளைந்த மாதிரி ஓவியூல் சூழ்கள் அமைந்திருக்கும். இதுவும் ஃப்ளோரல் டயக்ராம் நீங்க வச்சுக்கோ. ஆஃப் சொலானம் டயக்ராம். இது டாத்துரா மெட்டல். இதை பாருங்களேன், ஓவரி, இதான் சூர்பையின் குறுக்கு வெட்டு தோற்றம். இந்த 4 அறைகள் இருக்கு பாருங்க, அதுக்காக காமிச்சிருக்கோம். இதோட ஃப்ளோரல் ஃபார்முலா, மலர் சூத்திரம் உனக்கு தெரியும். பிராக்டியேட், பூவடி செதில் காணப்படும், ஃப்ளவர் வித் பிராக்ட். இப்ராக்டியோலேட், பூக்காம்பு செதில்கள் காணப்படாது, வித்தவுட் பிராக்டியோல்ஸ். ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர், ரெகுலர் ஃப்ளவர், ஆரச்சமச்சீருடைய மலர், ஒழுங்கான மலர். பைசெக்சுவல் ஃப்ளவர், கம்ப்ளீட் ஃப்ளவர், இருபால் மலர், முழுமையான மலர். கே சி, புள்ளி அல்லி இருக்கா, கேலக்ஸ் கொரோலா இருக்கா, டைக்ளோமைடியஸ், ஈருறை உடைய மலர். 555 பென்டாமெரஸ் ஃப்ளவர், ஐந்தங்க மலர்கள். ஸ்டேமன் கனெக்டட் வித் த பெட்டல், எபிபெட்டாலஸ், அல்லி ஒட்டிய மகரந்தத்தால். ஜிக்கு கீழே கோடு கிழிச்சா ஹைப்போகைனஸ், சூலக மேல் மலர்.
பெடிசலேட் மலர் காம்பு காணப்படும். பிராக்டியேட் பூவடிச்சதில் காணப்படும். இப்ராக்டியோலேட் பூக்காம்புச்சதில் காணப்படாது. ஆக்டினோமார்பிக் ரெகுலர் ஆரச்சமச்சீருடைய மலர், ஒழுங்கான மலர். பைசெக்சுவல் ஃப்ளவர், கம்ப்ளீட் ஃப்ளவர், இருபால் மலர், முழுமையான மலர். கேயும் சியும் இருந்தால் டைக்ளோமைடியஸ், ஈருறை உடைய மலர். 5 5 இருந்தா பென்டாமெரஸ், ஐந்தங்க மலர். இது மாதிரி சியும் ஏயும் கனெக்ட் ஆயிருந்தா எப்பிபெட்டாலஸ், அள்ளி ஒட்டிய மகரந்தத்தால். ஜிக்கு கீழே கோடு கிழிச்சால் ஹைப்போகைனஸ், சூலக மேல் மலர். இந்த டேர்ம்ஸ் நீங்க வச்சுக்கணும். நெக்ஸ்ட், இது ஸ்டேட் போர்ட்ல நிறைய பேர் கொடுத்தோம்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா வேற தெரிஞ்சுக்கோ. ஃபுட் பிளான்ட் ஏற்கனவே சொன்னேன். சொலானம் டியூபரோசம், உருளைக்கிழங்கு. லைக்கோபர்சிகம் எஸ்கோலென்டம், தக்காளி பழம். சொலானம் மெலாஞ்சினா, கத்திரிக்காய். கேப்சிகம் ஆனுவம், பெல், பெரிய மிளகா இருக்கு பாரு மிளகா, அதுக்கு கேப்சிகம் ஆனுவம்னு பேரு. சின்னதா குச்சி குச்சியா இருக்கு பாரு மிளகா, அதுக்கு காப்சிகம் ஃப்ரூட்டிசென்ஸ்னு பேரு. கேப்சிகம் ஃப்ரூட்டிசென்ஸ், இதுவும் மிளகா தான். ஃபைசாலிஸ் பெருவியானா, சொடக்கு தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்துல அதை எடுத்து நெத்தியில டபக்குன்னு தட்டி வாங்கி படக்குன்னு வெடிக்கும். ஸோ இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இது எல்லாம் பேர், இவ்வளவு பேர் வந்து நம்மளுக்கு ஃபுட்டா யூஸ் ஆறா. நெக்ஸ்ட் எடுத்தோம்னா மெடிசன். அட்ரோபா பெலடோனா அப்படின்னு சொன்ன இப்பதான் அதோட ரூட் இருக்கு பாருங்களே, அதுல இருந்து அட்ரோபைன் அப்படின்னு ஒரு மருந்து எடுக்கிறான். ஹெல்ப்ஸ் டு ரிலீவ் மஸ்குலர் பெயின், அதாவது தசைப்பிடிப்பினை நீக்க உதவுகிறது என்பதை ஞாபகம் வச்சுக்கோ. அது மாதிரி நிறைய பெயின் ரிலீவர்னு வச்சுக்கோ. டாத்துரா ஸ்ட்ரோமோனியம், ஊமத்தேல ஒரு வகை. இதுல இருந்து ஸ்ட்ரோமோனியம் அப்படின்னு ஒரு மருந்து எடுக்கிறா. யூஸ் டு ட்ரீட் ஆஸ்மா அண்ட் வூப்பிங் காஃப், கக்குவா நிர்மலையும் ஆஸ்துமாவையும் குணப்படுத்த உதவுகிறது. சொலானம் ட்ரைலோபேட்டம், தூதுவளைன்னு ஒரு செடி இருக்கு. இதுல இருந்து எடுக்கிற மருந்து யூஸ் டு ட்ரீட் காஃப், சளியை குணப்படுத்த உதவுகிறது. பிதானியா சோமினிஃபெரா, அஸ்வகாந்தா, அமுக்ரா கிழங்கு அப்படின்னு சொல்லுவா. அதோட வேர்ல இருந்து உனக்கு மருந்து எடுக்கிறாங்க. இது காஃப் அண்ட் ருமேட்டிசம், அதோட சளியினையும் சளி இருமல் போன்றவற்றையும், ருமேட்டிசம் என்று அழைக்கப்படுகின்ற முடக்குவாதத்தையும் குணப்படுத்த உதவுகிறது. அடுத்தது புகையில, டுபாக்கோ உனக்கு தெரியும். நிக்கோட்டியானா டுபாக்கம் அப்படின்னு ஒரு செடியிலேருந்து எடுக்கிறா. இதுல இருந்து நிக்கோட்டின், நார் நிக்கோட்டின், அனாபேசின் என்று அழைக்கப்படுகின்ற மருந்து எல்லாம் இருக்கு. இது எதுல இருந்து வருதுன்னா அதோட இலையில இருந்து எடுப்பா. அதோட ஸ்பெஷாலிட்டி தெரியும். மூக்குப்பொடி கொடுக்குறாங்க, தம் அடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியும். அடுத்தது ஆர்னமெண்டல், அலங்கார தாவரம். இப்பதான் பெட்டூனியா சொன்னேன். அதை தவிர பாரு, செஸ்ட்ரம் டயூர்னம், டே ஜாஸ்மின், பகல் மல்லிகை பூன்னு சொல்லுவான். செஸ்டம் நாக்டர்னம், நைட் ஜாஸ்மின், இரவு மல்லிகை பூன்னு சொல்லுவான். நிக்கோட்டியானா அலேட்டா அப்படின்னு ஒரு தாவரம். பெட்டூனியா ஹைபிரிட்டான்னு ஒரு தாவரம். சைசாந்தஸ் பின்னேட்டஸ்னு தாவரம். இது எல்லாமே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். எனவே அலங்கார தாவரங்களாக, ஆர்னமெண்டல் பிளான்டாக வளர்க்கப்படுகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். இதாண்டா குட்டி நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை பொறுத்தவரை வேற எதுவும் ஸ்பெஷல் இல்லை, கஷ்டப்படக்கூடிய ஒன்றும் கிடையாது. ஸோ தட் கொஞ்சம் ஈஸியா படி, கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்களேன். வில் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். Thanks a lot for hearing. Thank you very much.